பொருள் உணர்ந்து சிறிய ஹதீஸை மனநமிடுவோமா? அன் அப்துல்லாஹி இப்னி உமர ரலியல்லாஹு அன்ஹுமா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்தல் ஃபர்தி பி 27 தரஜா. ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்தல் ஃபர்தி பி 27 தரஜா. ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்தல் ஃபர்தி பி 27 தரஜா. அதாவது அன் அப்துல்லாஹி இப்னி உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்தல் ஃபர்தி பி 27 தரஜா. தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 27 மடங்கு சிறந்ததாகும். ஹதீஸின் வார்த்தைக்கு வார்த்தை பொருளை பார்க்கலாம். ஸலாத்து தொழுகை, அல் ஜமாஅத்தி கூட்டு தொழுகை, ஜமாஅத்து தொழுகை, தஃதுலு மேலானது சிறந்தது, ஸலாத்த தொழுகையை விட, அல் ஃபர்தி தனிநபர் தனியாக தொழுபவர், பி 7 வ 20 மொத்தம் 27, தரஜத்தன் அந்தஸ்துகள் மடங்குகள். நம்ம ஜமாத்தா தொழுகும்போது அல்லாஹுடைய எல்லையற்ற அருள் நமக்கு கிடைக்கிது. ஒரே ஒரு அமல் செய்தால் கூட அதில் செய்யக்கூடிய முறையினால் ஜமாத்தா தொழுகிறதுனால அதிக நன்மை 27 மடங்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துறான். இது முஃமின்கள் மீது அல்லாஹ் கொண்டுள்ள பேரன்பை காட்டுது. சமூக உறவு மேம்படும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாளைக்கு 5 முறை ஊரில் உள்ளவங்கள மஸ்ஜிதில் பார்க்கும்போது சந்திக்கும்போது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நலம் விசாரிச்சுக்கலாம். மஸ்ஜிதில் ஒருத்தரை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் அவர் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறாரோ அப்படிங்கிறதுக்காக அவரை விசாரிக்கக்கூடிய ஒரு பண்பு மேம்படும். ஏழை செல்வந்தர் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் ஒரே சஃபில் ஒரே அணியில் தோளோடு தோளாக சேர்ந்து தொழுகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இது இஸ்லாத்துடைய மிகச்சிறந்த சமத்துவத்தையும் சமூக ஒற்றுமையும் நமக்கு காமிக்குது. கூட்டாக தொழும்போது கவனச்சிதறல் தவிர்க்கப்படும். அதாவது தனியாக தொழும்போது பல உலக எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு இமாமை பின்பற்றி ஜமாத்தா தொழும்போது தொழுகையில் கவனம் சிதறாமல் இருக்கக்கூடிய மன ஒருமைப்பாடு, ஹுஷு ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ். நன்மைகளை சேகரிக்கக்கூடிய ஆர்வம் நமக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் அதிகமாக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு தொழுகைக்கு 27 மடங்கு நமக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இதை யாருமே தவறத்துக்கு துணிய மாட்டாங்க இல்லையா? இன்னொரு அறிவிப்பில் 25 மடங்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்கிறதுக்கு கட்டாயம் இல்லை, கடமை இல்லை அப்படின்னாலும் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நினைவூட்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.